வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. என்றைக்குமே 2ஆம் தேதி 3ல் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய ஏற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். உங்களுக்கு 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் பழைய வண்டிகள்லாம் விற்றுட்டு புது வண்டிகள் இடங்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை நிறைய பேர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5-10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5லே ஆட்சி பலத்தோட தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீகம் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6-9ஆம் அதிபதியான புதன் அவர் 4ல் இருக்கும்போது புதிய லோன் போட்டு ஏதாவது சொத்துக்கள் வண்டி வாங்குகிற யோகங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது தாயாரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும் புதிய டாக்குமெண்டேஷனால் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாவும் சூரியன் 4ல் இருக்கும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. மகர லக்னமாக இருந்து சந்திரன் சந்திரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு ஏற்றங்களும் ஒரு சந்தோஷம் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டிகள் இடங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஓல்டு போய் புதுசு வருதுன்றது தான் அர்த்தம். ஸோ அதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக ராகு தேசாபத்தில் ராகு 2ல் இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகள் அதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கும். பெருசாக ஏதாச்சும் சாதிக்கணும், பெரிய அளவில் ஒரு வருமானம் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக குரு தேசாபத்தில் 3 மற்றும் 12ஆம் அதிபதி 6லும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தேசாபுத்தி அந்தரங்கள் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர லக்னமாகுது கேது தேசாபுத்தி கேது 8ல் இருக்கும்போது வழக்குகள் கொஞ்சம் சச்சரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவர்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய ஒரு லாபங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கவங்க பேராசையை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வருது. அதுவும் May 15. ஸோ May 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணியகாலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் May 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் பார்த்திங்கன்னா விஷ்ணு
கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. அப்புறம் வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில் அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவனன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.